டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் விவசாயிகள் பஞ்சாப், ஹரியானா எல்லைகளில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து கள நிலவரங்களை புதிய தலைமுறை வழங்கி வருகிறது. விவசாயிகள் நாளை முதல் மீண்டும் டெல்லியை நோக்கி பேரணி செல்ல உள்ள நிலையில் களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். நிரஞ்சன், தற்பொழுது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? அங்கு விவசாயிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது? அது குறித்த விவரங்கள். கார்த்திகா, இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் ஹரியானா பஞ்சாப் எல்லை பகுதியான ஷம்பு எல்லை பகுதியில தான் இருக்கிறோம். ஏன்னா இடம் தான் ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு இடமா இருக்கு. ஏன்னா டெல்லியே ஒரு 250 கிலோமீட்டர் தொலைவிலேயே எட்டி பிடிச்சிடலாம் அப்படின்றதுனால இந்த நேஷனல் ஹைவேவை தான் வந்து டெல்லியை நோக்கி போறதுக்கான தங்களது பயண திட்டங்கள்ல மிக முக்கியமான வழித்தடமா விவசாயிகள் வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல தான் ஹரியானா காவல்துறையினராலும் மற்றும் பாதுகாப்பு படையினராலும் விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இவங்க இப்ப 2 நாள் கேப் விட்டுருக்காங்க. எதுக்குன்னா தொடர்ந்து மேற்கொண்டு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா 2 தினங்களுக்கு முன்னாடி காவல்துறையினர் நடத்திய அந்த தாக்குதல், கண்ணீர் புகை குண்டு வீசுதோ அல்லது ரப்பர் குண்டு தாக்குதலோ இல்ல மற்ற வகையான தாக்குதல்களால நிறைய பேர் காயமடைஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல விவசாயிகள் தொடர்ச்சியா காயமடைகிறத தடுத்து நிறுத்தணும். அதே நேரத்தில் விவசாயிகள் தரப்பிலிருந்து காவல்துறையினரை நோக்கி சில கல்லெறி தாக்குதல் மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரொட்டஸ்ட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்றதுனால அந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்பட்டது. சோ அதனால இப்போ விவசாயிகள் இந்த 2 நாளைக்கு மட்டும் அவங்க ஒரு சின்ன கேப் எடுத்திருக்கிறாங்க. நிறைய முக்கியமான தலைவர்கள் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன பண்ணலாம், நாளைக்கு தொடர்ந்து புரொட்டஸ்ட் வந்து ஆரம்பிக்கணும், இந்த ரேலி அப்படின்றது நடக்கணும் அப்படின்றதுக்கான விஷயம் இருக்கு அப்படின்றதுனால இப்போ ஏற்பாடுகள் அப்படின்றது பண்ணப்பட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒளிப்பதிவாளர் லோகேஷ் அந்த டிராக்டர் ஒன்ன காட்டுவாரு. இப்போ அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான ஏற்பாடுகள் தான் இங்க இப்போ தயார் நிலையில இருக்கு. குறிப்பா வந்து பெரிய பெரிய பொக்லைன் எந்திரங்கள் வந்து வரவழைக்கப்பட்டு நடுவுல போடப்பட்டிருக்கக்கூடிய தடுப்புகளை எப்படியாவது அகற்றிடணும் அப்படின்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்குது. சோ இந்த மாதிரியான பொக்லைன் எந்திரங்களை வச்சு சாலைகள்ல போகும் பொழுது அது ஆணி ஏதாவது பதிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து உடனே சரி பண்ணிரும். அதே மாதிரி பள்ளம் ஏதாவது தோண்டி வச்சிருக்காங்க, மேற்கொண்டு டிராக்டர் மாதிரியான வாகனங்கள் போகாம இருக்கணும் அப்படின்னா இந்த பொக்லைன் எந்திரத்தை கொண்டு அந்த பள்ளங்கள் எல்லாத்தையும் நிரப்பிட்டாங்கன்னா தொடர்ந்து மற்ற வாகனங்கள் போகலாம். அதே மாதிரி கூடாரம் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க, அது டிரைவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி தான் பெல்லட் குண்டுகளோ அல்லது கண்ணீர் புகை குண்டுகளோ வந்து தாக்குச்சுன்னா டிரைவரால தொடர்ச்சியா வாகனத்தை இயக்க முடியாது. அதனால அது வந்து இருக்கணும், அவர் வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தகரங்கள்லாம் வச்சு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஒளிப்பதிவாளர் இன்னும் கூட உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுவாரு பாருங்க. அந்த நடுவில் இருக்கக்கூடிய வலை மாதிரியான பகுதி வந்து டிரைவர் உள்ள இருந்து ரோட பாக்குறதுக்கான பகுதி. அந்த வழியா கூட, ஏன்னா சின்ன சின்ன குண்டுகளா தான் வந்து உள்ள போகும், அதுவும் கூட உள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வலை மாதிரியான அமைப்பை அந்த டிரைவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்கிறாங்க. சோ இந்த இடத்துக்கு இந்த வாகனத்தை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் சேர்ந்து இப்படியான ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கிறாங்க. சோ லோக்கல்ல என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வருது, அடுத்த முன்னேற்றங்கள் வருது, காவல்துறையினர் திடீர்னு பார்த்தா ட்ரோன் விடுறாங்க. ட்ரோன் விடும் பொழுது என்ன பண்றாங்கன்னா பட்டம் வச்சு அந்த ட்ரோனை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. சோ வேற ஏதாவது விஷயங்களை வந்து காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் தடுக்கிறதுக்காக பண்ணும் பொழுது அதை முறியடிக்கிறதுக்கு இப்படியான புது புது விஷயங்களை விவசாயிகள் தரப்புலையும் பண்ணப்படுது. சோ விவசாய சங்க தலைவர்கள் தொடர்ச்சியா இன்னைக்கான ஆலோசனை அப்படின்றது நடக்கும். அவங்ககிட்ட இருந்து ஒரு உத்தரவு வரும் பொழுது நாளைக்கு காலையில ஒரு 9 மணிக்கு டெல்லியை நோக்கி போற நம்மள பயணம் தொடருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வாகனங்கள் எல்லாம் உடனடியா முன்வரிசையில போய் நின்று தொடர்ச்சியா போக ஆரம்பிக்கும். பின்னாடி டிராக்டர், கார் மாதிரியான வாகனங்கள்லாம் போகும். சோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இங்க பெரிய அளவுல திட்டமிடப்பட்டு தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. சோ உத்தரவுக்காக தான் இங்க இருக்கவங்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை கேட்க முடியுது கார்த்திகா. நிரஞ்சன், இது 1 நாள் 2 நாள் போராட்டமாக இல்லாம ஒரு நீண்ட போராட்டமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் விவசாயிகள் அந்த போராட்ட களத்திலேயே தங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் அமைச்சுக்கிறாங்க. இந்த நிலையில அவங்களுடைய உணவு, அவங்களுடைய இருப்பிடம், இது எல்லாமே கூட இந்த போராட்ட களத்திலேயே தான் இருக்கு. ஆனா அவங்க அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்களுடைய மருத்துவ வசதிகளுக்காக என்னென்ன விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க? மருத்துவ வசதிகள் அவங்களுக்கு முறையாக கிடைக்குதா? கார்த்திகா, நம்ம இங்க நேத்துல இருந்து நம்ம தகவல்கள் சேகரிச்சுட்டு இருக்கும் பொழுது நிறைய இந்த டிராக்டர் மாதிரியான வாகனங்கள்ல வந்து உள்ளேயே வந்து அடிபட்டவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. நேத்து நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது
அவருடைய 2 கால்கள்லயுமே வந்து குண்டடிப்பட்டு, அதாவது ரப்பர் குண்டு பட்டு அவர் நடக்க முடியாத சூழல்ல அவர் உள்ள வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ ரொம்ப முடியாம இருக்குது, ஒரு கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, ரொம்ப பெரிய ஒரு சர்ஜரி தேவைப்படுது, அந்த மாதிரியான நபர்கள் மட்டும்தான் இங்கிருந்து மருத்துவமனைகளுக்கு, இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் மருத்துவமனைகள் இருக்கு. ராஜ்புரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில இடங்களாகவோ, இங்கிருந்து பட்டியாலா பக்கம் தான், ஆனா அந்த பக்கம் போக முடியாது அப்படின்றதுனால மேக்சிமம் பஞ்சாபுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சண்டிகருக்கு போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய மருத்துவமனைகளோ அந்த மாதிரி தான் கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க. மற்றபடி ஒரு காயமடைஞ்சிருக்கு, ஒரு குண்டு வந்து தொடையிலையோ இடுப்புலையோ பட்டிருக்குது, அவங்களுக்கு வீங்கி இருக்கு, ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு 2 நாள்ல அவங்க சரியாயிருவாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. மருத்துவர்கள் களத்துக்கே வந்திருக்கிறாங்க. நம்ம 2020, 21 அந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்ட காலத்திலையும் இந்த மாதிரி நிறைய மருத்துவர்களும் தன்னார்வலர்களும் வந்து இங்க உதவி செஞ்சதை நம்மளால அந்த டெல்லியோட எல்லைகளை பார்க்க முடிஞ்சது. இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் கேம்ப் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எய்டுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே வண்டி வண்டியா கொண்டு வரப்பட்டு இங்க வைக்கப்பட்டிருக்குது. நர்ஸுகள் வந்திருக்காங்க. அருகில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவர்களும் அந்த மாதிரியான நபர்களோ இல்ல ஒரு ஓய்வு பெற்ற ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற மருத்துவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த களத்துக்கு வந்து தேவையானவங்களுக்கு உதவிகள் செஞ்சுட்டு வர்றதையும், மருத்துவ உபகரணங்களை கொண்டு அவங்களுக்கான சோதனைகள் பண்றது, யூரின் டெஸ்ட் எடுக்கிறது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது. ஏன்னா கிளைமேட் வந்து இங்க ரொம்பவே ஒரு மாதிரி, இப்போ இவ்வளவு வெயில் அடிக்கக்கூடிய ஒரு சூழலா இருந்தாலும் குளிர் காற்று கடுமையா இருக்குது. நிறைய பேருக்கு காய்ச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அதனால களத்திலேயே இருந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாம் தங்கி இருந்து மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ உதவிகளை வந்து பெற்றுட்டு வராங்க. தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மருத்துவமனைக்கு அழைத்துட்டு செல்லப்படுறாங்க. கார்த்திகா, நாளைக்கு மீண்டும் இந்த போராட்டம் தொடருமா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஆனாலும் அங்கு களத்திலிருந்து புதிய தலைமுறை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய செய்திகளை வழங்கி வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். தொடர்ந்து பல்வேறு தகவல்களுக்கு மீண்டும் இணையலாம்.